நவீன் ஒரு பிஸ்னஸ்மேன். அவர் தன்னோட 3 ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நவீனோட ஒய்ஃப். இவங்க எல்லாரும் ஒரே காலேஜில் படித்தவங்க. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரிப் போகலான்னு நினைக்கிறாங்க. அதுக்காக ஊட்டியை சூஸ் பண்ணி அங்கே போகலான்னு நினைக்கிறாங்க. நவீனோட காரில் கேரளாவிலேருந்து ஊட்டிக்கு போகிறாங்க. பகல்லே அங்கே ரீச் ஆகணும்னு நேரமாக கிளம்பி போகிறப்ப மேலே ஏற ஏற மிஸ்ட் ரொம்ப ஃபார்ம் ஆகி ரோட்டில் எதுவுமே தெரியாமல் போகுது. அவங்களோட காரு கூடலூர் தாண்டி வந்துட்டு இருக்கப்ப திடீர்னு ரோடு நடுவில் ஒரு பொண்ணு இடையில இவங்க காரில் வந்து விழுகிறா. சடனாக பிரேக் அடித்தாலும் வண்டி அந்த பொண்ணு மேலே இடித்து தள்ளி போய் விழுறா. கார் உள்ளேருந்து எல்லாரும் ஒரு நிமிஷம் அதிர்ச்சியாகி வேகமாக வெளியே வந்து பார்க்குறாங்க. வெளியே வந்து அந்த இடித்த பொண்ணை எல்லாரும் தேடுறாங்க. அங்கே அப்படி அடிபட்டு யாரையுமே காணோம். நவீனோட ஃப்ரெண்ட்ஸும் எல்லா இடமும் கார் அடியில் கூட பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே யாருமே இல்லை. ஆனால் ஒரு பொண்ணு இடித்ததை உள்ளே இருக்கிற 5 பேரும் பார்த்தாங்க. எப்படின்னு ஒன்றுமே புரியாமல் இருக்கிறப்ப நவீனோட ஃப்ரெண்டு வினோத் ஒரு விஷயத்தை பார்க்குறான். அது காரோட முன்னாடி பம்பரில் ஒரு கை எச்சு தெரியுது. அந்த கை எச்சில் ரத்தம் படிஞ்சிருக்கிறத பார்க்குறான். கிட்ட போய் பார்க்குறான். அந்த இடம் மட்டும் டேமேஜ் ஆகியிருக்கு. இதை மற்றவங்ககிட்டையும் காட்டுறப்ப எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் வருது. எப்படி ஒரு பொண்ணை இடித்து அந்த பொண்ணோட உடல் எங்கேயுமே காணான்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் தரையில் கீழே ஒரு துளி ரத்தம் கூட அந்த ரோட்டில் இல்லை. நவீனோட ஒய்ஃப் இந்து ரொம்ப நேரமாக அந்த பொண்ணையே யோசிச்சுட்டு ரோட்லேயே பயத்தில் நின்றுட்டு இருக்கான். அதெல்லாம் எதுவும் இல்லை, இங்கே யாருமே இல்லை. நவீன் எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி காருக்குள்ள வர சொல்றான். கிளம்பலான்னு பயத்தை உள்ள வச்சுட்டே சொல்லி அங்கிருந்து வண்டி எடுக்கிறான். கார் அங்கிருந்து எடுத்ததும் நவீன் ஃப்ரண்ட் மிரர்ல பின்னாடி பாக்குறான். ஒரு பொண்ணு இவங்க கார் பின்னாடி நிக்கிறா. சடனா பிரேக் அடிச்சு பின்னால திரும்ப பாக்குறான். அங்க யாருமே இல்லை. அவனோட ஒய்ஃப் இந்துவும் ஃப்ரெண்ட்ஸும் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. ஒன்னும் இல்லைன்னு சொல்லி வண்டியை மெதுவா எடுக்கிறான். காரில் இருக்கிற எல்லோருக்கும் அதே யோசனையாகவே வராங்க. வினோத் அந்த கையச்சை பார்த்ததுலேருந்து ரொம்பவே பயத்தில் இருக்கான். இதை பார்த்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தினேஷ், அவன் ஒரு ஜிம் வச்சிருக்கான். இன்னொருத்தன் கிஷோர், அவன் ஒரு டாக்டர். இவங்க 2 பேருக்கும் சாமிங்க பேய் மேலையெல்லாம் நம்பிக்கை இல்லை. ஸோ வினோத் பயத்தில் இருக்கிறத பார்த்து 2 பேரும் கலாய்ச்சிட்டே வராங்க. இன்னமும் இதை பார்த்து சிரிச்சிட்றா. எல்லாரும் நடந்ததை மறந்துட்டு ரிலாக்ஸாக வராங்க. அவங்க ஊட்டி பக்கம் நடுவட்டம்ன்ற ஊர்கிட்ட வரப்ப ஒரு அழகான வியூ பார்க்குறாங்க. அவங்க அங்கேயே இறங்கி அதை பார்த்துட்டே இருக்காங்க. இங்கேயே டென்ட் போட்டு தங்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு மலைப்பகுதி, ஃபுல்லாக காடாத காரை கீழேயே நிறுத்திட்டு அங்கே ஹைட்டான இடத்துக்கு போகிறாங்க. மேலே போய் டென்ட் போடுறாங்க. கொஞ்சம் இருட்டும் ஆகுது. அங்கே ஃபயர் கேம்ப் போடலான்னு பக்கத்தில் விறகெடுக்க போகலான்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு 5 பேரும் அங்கே இருக்கிற காட்டுக்குள்ளே நடந்து போகிறாங்க. கொஞ்சம் உள்ளே போனதும் ஒரு சலங்கு சத்தம் கேட்குது. எல்லோரும் அப்படியே நின்றுறாங்க. திரும்பவும் அந்த சலங்கு சத்தம் நல்லாவே கேட்குது. என்னவா இருக்குன்னு இன்னும் உள்ளே போய் பார்க்குறாங்க. கொஞ்சம் உள்ளே போனதும் அவங்க எதிரில் ஒரு பெரிய இரும்பு கேட்டு தெரியுது. ஆனால் வெளியே பூட்டியிருக்கு. அவங்க இது என்னதுன்னு பார்த்துட்டு இருக்கப்ப மறுபடியும் அந்த சலங்கு சத்தம் உள்ளேருந்து கேட்குது. அப்போ உள்ள ஆளுங்க இருப்பாங்க போலன்னு நினச்சி பேசிக்கிறாங்க. அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து சின்ன ஓட்ட வழியாக உள்ளேருந்து வெளிச்சம் வருது. அப்போ இந்து உள்ளே எட்டி பார்க்குறா. உள்ளே ஒரு ஃபேக்ட்ரியோட போர்டு இருக்கிறத பார்க்குறா. அந்த சின்ன ஓட்ட வழியாக வேறு எதுவுமே தெரியல. ஆனால் அங்கே யாரும் இருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. இவங்க ஃபேக்ட்ரியில் ஏதோ ஒர்க் நடக்குதுன்னு அங்கேருந்து எல்லாரும் கிளம்பி திரும்ப டென்ட்டுக்கு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் சாப்பிட்லான்னு அவங்க கொண்டு வந்ததை எடுக்கிறாங்க. உள்ளே பார்த்ததும் ஒன்றுமே இல்லை. எப்படி காரில் வச்சுருந்த ஃபுட்டெல்லாம் எடுத்திருப்பாங்கன்னு ஷாக் ஆகி நிற்கிறாங்க. சரி, ரொம்ப பசியாக இருக்குது, சாப்பிட்லான்னு ரோடுக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ரோடு ஓரத்தில் ஒரு சின்ன கடை இருக்கிறத பார்க்குறாங்க. அங்கே போய் டீ சாப்பிட்றாங்க. கூட தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்குறாங்க. அப்போ அந்த கடைக்காரரு, நீங்களாம் எந்த ஊர்லேருந்து வரீங்கன்னு கேட்குறாரு. நாங்கள் கேரளா பக்கத்துலேருந்து வரோன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறப்ப, ஊட்டி போகிறதுக்காக வந்தோம், வந்தப்போ இந்த இடம் பிடிச்சிது, அதனால் இங்கே டென்ட்டு போட்டு இங்கேயே தங்கிட்டோன்னு சொல்கிறாங்க. அவர் எங்கே டென்ட்டு போட்டிருக்கீங்கன்னு கேட்குறப்ப, அங்கே ஒரு ஃபேக்ட்ரி இருக்குல்ல, அது பக்கத்தில் தான் டென்ட்டு போட்டு தங்கியிருக்கோன்னு சொல்கிறப்ப அந்த கடைக்காரரு ஒரு நிமிஷம் குழம்பி போகிறாரு. ஏன் என்னாச்சு இப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறப்ப, இல்லை, இங்கேருந்து நடுவட்டம் ஃபுல்லாக சுற்றியும் எந்த ஃபேக்ட்ரியும் இல்லையே, நீங்கள் எதை சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு. இந்து, நவீன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிச்சுட்டே, ஐயோ இல்லைங்க, நாங்கள் நேற்று நைட்டு கூட அந்த ஃபேக்ட்ரியை பார்த்தோம், அது எங்கள் டென்ட்டு பக்கத்தில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அங்கே கூட உள்ள வேலை செய்கிற சவுண்டெலாம் கேட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. நான் பிறந்ததுலேருந்து இங்கே தாம்மா இருக்கேன், எனக்கு தெரிஞ்சு இங்கே எந்த ஃபேக்ட்ரியும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையாக நீங்கள் அதை பார்த்தீங்களா அப்படின்னு அந்த கடைக்காரர் வீட்டுக்குள்ளேருந்து ஒரு குரல் கேட்குது. உள்ளேருந்து ஒரு பெரியவர் வெளியே வராரு. அப்போ கடைக்காரர் இவர் எங்கள் அப்பான்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறாரு. அவர், நீங்கள் நிஜமாக அந்த ஃபேக்ட்ரியை பார்த்தீங்களான்னு கேட்குறப்ப ஆமான்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ போய் ஒரு வாட்டி அந்த ஃபேக்ட்ரியை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. அது ஏன்னு கேட்குறப்ப அந்த பெரியவர் சிரிச்சுட்டே போய் திரும்ப பார்த்துட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. இவங்க 5 பேரும் திரும்ப அந்த இடத்துக்கு போய் அந்த பெரியவர் சொன்ன மாதிரி நேற்று அந்த ஃபேக்ட்ரியை பார்த்த அதே இடத்துக்கு வராங்க. அங்கே போய் பார்க்குறாங்க.
அங்கே இவங்களுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அங்கே எந்த ஃபேக்ட்ரியும் இல்லை. நேற்று பார்த்த கேட்டு, உள்ளே பார்த்த லைட்டு எதுவுமே இல்லை. அங்கே இருக்கிற மரம் செடி மட்டும்தான் இருக்குது. இவங்க பக்கத்தில் போய் பார்க்குறாங்க, எங்கேயுமே அந்த ஃபேக்ட்ரி இல்லை. ரொம்ப ஷாக் ஆகி திரும்பவும் அந்த கடைக்கு வராங்க. அப்போ அந்த பெரியவர் என்னாச்சுன்னு கேட்குறாங்க. இவங்க அதிர்ச்சியோடையே அந்த ஃபேக்ட்ரி அங்கே இல்லைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்த எல்லாமே ஒரு காலத்தில் இருந்தது, ஆனால் இப்போ அந்த ஃபேக்ட்ரி எதுவுமே அங்கே இல்லைன்னு சொல்கிறாரு. அந்த ஃபேக்ட்ரி ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் மண் சரிவால் அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னதும் அவங்க எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க. உண்மையாக நாங்கள் பார்த்ததெல்லாம் என்னன்னு கேட்குறாங்க. நீங்கள் பார்த்த அந்த ஃபேக்ட்ரி பிரிட்டிஷ் காலத்தில் இங்கே வந்த வெள்ளைக்காரங்க தன்னோட தேவைக்காக ஆரம்பித்த சாக்லேட் ஃபேக்ட்ரி. அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியில் வேலை செய்ய இந்த நீலகிரியோட கவுன்சிலர் ஒருத்தர் வில்லிங்டன் பெண்களை அடிமைப்படுத்தி வேலைக்கு வச்சிருந்தாரு. சின்ன பொண்ணுங்க எல்லாம் வலுக்கட்டாயமாக சங்கிலியை காலில் மாட்டி கொடுமைப்படுத்தினார். ஊட்டியோட மொத்த பெண்களையும் தன்னோட அரண்மனையில் கொடுமைப்படுத்தி அடைச்சி வச்சிருந்தாரு. இந்த கொடுமையெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே தாங்க முடியாமல் அங்கே இருக்கிற பெண்கள்லாம் சேர்ந்து இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளேயே அந்த வில்லிங்டனை மிதிச்சே சாவடிச்சிருக்காங்க. இதை பார்த்து அவரோட சிப்பாய்ங்க எல்லாம் இந்த பெண்களை சுட்டு சாவடிச்சு அதே இடத்துல எரிச்சிட்டானுங்க. அந்த பெண்களோட ஆத்மாக்கள் எல்லாம் இன்னும் அங்கேயே சுத்துறதா சொல்கிறாங்க. இந்த கதையெல்லாம் உண்மையா பொய்யான்னு தெரியாது, ஆனால் இதெல்லாம் எங்கப்பா நான் சின்ன வயசாக இருக்கிறப்ப சொன்னதுன்னு அந்த பெரியவர் சொல்கிறாரு. உங்களை மாதிரியே ஒரு நாள் நைட்டு காட்டுக்கு வேட்டைக்கு போகிறப்ப ஒரு பெரிய ஃபேக்ட்ரியை பார்த்ததா வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பா சொன்னார். அதுக்கப்புறம் அடுத்த நாள்லேருந்து அவர் காணாமல் போயிட்டாரு. எங்கே தேடியும் அவர் கிடைக்கவே இல்லை. 3 நாள் கழித்து நீங்கள் அந்த ஃபேக்ட்ரி இருக்கிறத பார்த்த அதே இடத்துல அவரோட முகம்லாம் செதஞ்சு போய் செத்து கிடந்தார் அப்படின்னு அந்த பெரியவர் சொன்னதும் அந்த 5 பேருக்கும் ஷாக் ஆகி அப்படியே நின்றுட்டாங்க. திரும்ப எல்லாம் கிளம்பலான்னு அங்கே பேசிகிட்டே வரப்ப இந்து மட்டும் நம்ம ஏன் இன்னைக்கு அந்த ஃபேக்ட்ரி தெரியுதான்னு பார்க்கக்கூடாதுன்னு கேட்குறா. அப்போ தினேஷும் கிஷோரும் தைரியமா பார்ப்போன்னு சொல்கிறாங்க. நவீனும் போகலான்னு சொல்கிறான். வினோத் மட்டும் வேணாம், இவ்வளோ சொல்லியும் நம்ம இருக்கிறது நல்லதில்லைன்னு சொல்கிறான். ஆனால் அவங்க 4 பேரும் வினோத்தை கன்வின்ஸ் பண்ணி இன்னைக்கு நைட்டு எல்லாரும் அந்த ஃபேக்ட்ரி மறுபடியும் தெரியுதான்னு பார்த்துட்டு கிளம்பலான்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த நாள் நைட்டும் ஆகுது. எல்லாரும் லைட்டு நெருப்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நேற்று பார்த்த அந்த இடத்துக்கு மெதுவாக லைட் அடிச்சுட்டே போகிறாங்க. அவங்க கிட்ட போகிறப்ப நேற்று கேட்ட மாதிரியே ஒரு சலங்க சத்தம் கேட்குது. இவங்களுக்குள்ள ரொம்பவே பயம் வருது. அப்போ ஒரு இடத்துல இருந்து மட்டும் ரொம்பவே புகை வருது. இவங்க எல்லாரும் அதை பார்க்குறாங்க. நேற்று பார்த்த அந்த ஃபேக்ட்ரி அவங்க முன்னாடி தெரியுது. ஆனால் அந்த ஃபேக்ட்ரியோட கேட்டு ஓப்பனில் இருக்கிறத பார்க்குறாங்க. இவங்க எல்லாத்துக்கும் பயம் இருந்தாலும் உள்ளே எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு பார்க்கணுன்ற ஆர்வம் வருது. உள்ளே மெதுவாக போகிறாங்க. உள்ளே நுழைஞ்சதும் ஒரு பெரிய போர்டை பார்க்குறாங்க. அதில் டைசி சாக்லேட் ஃபேக்ட்ரின்னு எழுதியிருக்கு. அந்த ஃபேக்ட்ரி மேலே இருக்கிற ஒரு லைட்ல இருந்து தான் மொத்த இடத்துக்கும் வெளிச்சம் வருது. அப்போ அந்த ஃபேக்ட்ரிக்கு உள்ளே இருந்து மறுபடியும் அந்த சலங்க சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு. ரொம்ப சத்தமாக கேட்க ஆரம்பிக்குது. கூடவே ஒரு பெண்ணோட அழுகிற சத்தமும் கேட்குது. வினோத்துக்கு ரொம்ப பயம் வந்து இதுக்கு மேலே நான் வரல, டென்ட்டுக்கே போகிறேன்னு சொல்லி வேகமாக டென்ட்டுக்கு ஓடுறான். இவங்க எல்லாரும் அவன் போகட்டும் நம்ம போகலான்னு சொல்லி மீதி 4 பேர் மட்டும் ஃபேக்ட்ரி வாசலை அடி எடுத்து வைக்கிறாங்க. அப்போ அந்த ஃபேக்ட்ரியோட உள்கதவு தானாகவே திறக்குது. இவங்க மெதுவாக உள்ளே போனதும் அந்த லைட் வெளிச்சம் திடீர்னு ஆஃப் ஆகுது. இவங்க கையில் வச்சிருக்கிற லைட் டச்சரை ஆன் பண்ணி மெல்ல நடந்து போகிறாங்க. அப்போ தான் பார்க்குறாங்க அந்த ஃபேக்ட்ரி ஃபுல்லாக பாலடைஞ்சு ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. இவங்க பின்னாடி இருந்து ஒரு பெண்ணோட சிரிப்பு சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. இவங்க அதிர்ச்சியாகி டக்குன்னு பின்னாடி பார்க்குறப்ப அங்கே யாருமே இல்லை. கொஞ்சம் தூரத்தில் ஏதோ ஒரு உருவம் அசைகிறத பார்க்குறாங்க. லைட் அங்கடிச்சு பார்க்குறப்ப அங்கே ஏதோ டார்ச் வெளிச்சத்தில் மின்னுது. கிட்ட போய் பார்க்குறாங்க. அங்கே ஒரு சங்கிலி பெருசாக இருக்கிறத பார்க்குறாங்க. இந்து வேகமாக போய் அதை எடுத்துட்றாங்க. நவீன் இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கல. அவன் அந்த சங்கிலியை எடுத்ததும் உள்ள அந்த ஃபேக்ட்ரியோட டோர் தானாகவே சாத்துது. இதை பார்த்து 4 பேரும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இந்து அந்த சங்கிலியை கீழே போட்டதும் திடீர்னு ஒரு கை வந்து இந்துவோட காலை பிடிக்குது. அங்கேருந்து 4 பேரும் அலறி அடித்து ஓட பார்க்குறாங்க. நவீன் இந்துவோட கையை பிடிச்சி இழுத்து காலை கீழே பார்க்குறாங்க. அங்கே ஒரு அகோரமான உருவம் அதோட காலில் அந்த சங்கிலி கட்டி இருக்கிறத பார்க்குறான். அது ரொம்பவே அழுகி போய் சதையெல்லாம் பிஞ்சு கொடூரமான உருவத்தில் இருக்கிறத பார்க்குறான். பார்த்து பயங்கரமாக கத்திட்டே அந்த சாத்தி இருந்த டோரை தள்ளி திறக்கிறாங்க. டோரை திறந்ததும் இன்னொரு பேரதிர்ச்சி. ஏன்னா வெளியே அவங்க ஃப்ரெண்டு வினோத் நிற்கிறான். ஆனால் அவன் உருவம் வேற மாதிரி இருக்கு. அவனோட கை மூஞ்சிலாம் எரிஞ்சு போய் 2 கண்ணும் செவப்பா சிரிச்சுட்டே இவங்களை பார்த்துட்டு நிற்கிறான். அவங்க எல்லாரும் ஷாக்கில் உறைஞ்சு போய் அப்படியே நிற்கிறப்ப வினோத்தோட உடல் காற்றுல மேலே போகுது. இவங்க கீழே இருந்து பார்த்துட்டே இருக்கிறப்ப மேலே போன வினோத்தோட உடல் அங்கேயே வெடிச்சு செதறது. இதை எதிர்பார்க்காத அவங்க எல்லாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மேலேயே அவனோட ரத்தமெல்லாம் தெரிக்குது. எல்லாரும் அழுதுட்டே அந்த இடத்த விட்டு வேகமாக ஓடுறாங்க. நவீன் தன்னோட ஒய்ஃப் கையை இருக்க பிடிச்சிட்டே ஓடுறான்.
எல்லாரும் ஃபேக்டரியோட கேட்டை தாண்டி ஓடுறாங்க. நவீன் இந்து கையை பிடிச்சிட்டு வேகமா இழுத்துட்டு போறப்ப நவீனால அந்த கேட்டை தாண்ட முடியல. அப்பதான் நவீன் இந்துவோட கையை பார்க்கறான். அது ரொம்ப கொடூரமான வளவளப்பான கையா இருக்கு. அப்பதான் காலை பார்க்கறான். இந்துவோட காலில் அந்த சங்கிலி இருக்கிறத பார்த்து அதிர்ச்சியாகி மூஞ்சியை பார்க்கறான். இந்துவோட ஃபேஸ் இல்லாம வேற ஒரு அகோரமான மூஞ்சி இவனை பார்த்து சிரிக்குது. அப்ப பயந்து போய் கையை விட்டுட்டு அங்கிருந்து ஓடுறான். காட்டுக்குள்ள வேகமா ஓடி போய் ஒரு மரப்பின்னாடி நின்று மூச்சு வாங்குறான். அப்ப தூரத்துல இருந்து ஒரு குரல் நவீன்னு கேக்குது. நல்லா கவனிக்கிறான். அது இவனோட ஒய்ஃப் இந்துவோட குரல். நவீனும் இந்துன்னு கத்துறான். அவன் அந்த காட்டுக்குள்ள எங்க இருக்கான்னு தெரியல. அப்ப இந்துவோட குரல் ரொம்ப பக்கத்துல கேக்குது. இவனும் இந்துன்னு கூப்பிட ஆரம்பிக்கிறான். திடீர்னு எங்கிருந்தோ வந்த ஒரு உருவம் இவன் வாயை பொத்தி ஒரு செடிக்குள்ள இழுத்துட்டு போகுது. அப்பதான் பார்க்கறான் அவன் வாயை பொத்துனது அவன் ஃப்ரெண்ட் கார்த்தி. அப்ப மெதுவா ஏன்டா என் வாயை பொத்துனேன்னு கேட்கறான். அப்ப கார்த்தி மெதுவா அந்த செடி மேல எட்டி பார்க்க சொல்றான். நவீன் மெதுவா எட்டி பார்க்கறப்ப அவன் உடம்பு ஃபுல்லா வேர்த்து போகுது. அப்படி அங்க என்ன பார்த்தான்னா அங்க இந்துவோட உருவத்தை பார்க்கறான். ஆனா அது சாதாரணமா இல்ல. அவனோட இன்னொரு ஃப்ரெண்டான தினேஷை அவ தோளில போட்டுட்டு ரொம்ப வேகமா நடந்து போறத பார்க்கறான். தினேஷோட வாய் கழுத்துல இருந்து ரத்தம் வடிஞ்சிட்டே இருக்கு. இதை பார்த்ததும் அதிர்ச்சி ஆயிடுறான். அந்த உருவம் மறு சத்தமா நவீன்னு ரொம்ப அகோரமான குரல்ல கூப்பிட ஆரம்பிக்குது. இவன் வேகமா அந்த செடி உள்ளேயே மறைஞ்சு கீழே போயிடுறான். கார்த்தி கிட்ட போய் அழ ஆரம்பிக்கிறான். கார்த்தியும் ரொம்பவே பயத்துல இருக்கான். இந்துவும் நான் எப்படியும் அங்கிருந்து காப்பாத்தியே ஆகணும்னு கார்த்திகிட்ட சொல்றான். கார்த்தி நான் ரோட்ல போய் யாராவது கூட்டிட்டு வரேன், அது வரைக்கும் நீ ஃபேக்டரி உள்ள போய் அவசரப்படாத, இங்கேயே இருன்னு சொல்லி கிளம்புறான். கார்த்தி வேகமா ஓடி போய் ரோட்ல ஏதாச்சும் வண்டி வருதான்னு பார்த்துட்டே ஓடுறான். அப்ப காலையில பார்த்த அதே கடையை பார்க்கறான். அங்க போய் அந்த வீட்டோட கதவை தட்டுறான். அந்த கதவை திறந்தது அந்த பெரியவர் தான். கார்த்தி அவரை பார்த்ததும் ஐயா எங்களை காப்பாத்துங்கன்னு நடந்த சொல்லி அழுகிறான். அவரும் கவலைப்படாத, உன் நண்பர்களை காப்பாத்திடலான்னு சொல்லி அங்க மலை மேல இருக்கிற சித்தரை பார்த்து வலிக்கு எப்பம்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. இங்க நவீன் தன்னோட மனைவி இந்துவை நினைச்சு அழுதுட்டே அந்த காட்டுக்குள்ள இருக்கப்ப தூரத்துல இந்து கத்துற சத்தம் கேக்குது. இவன் வேகமா எந்திரிச்சு சத்தத்தை கேட்டுட்டே ஓடுறான். அந்த சத்தம் போக போக ஃபேக்டரி உள்ள இருந்து அதிகமா கேக்குது. அப்ப அவன் திரும்ப அந்த சாக்லேட் ஃபேக்டரியை பார்க்கறான். தனக்கு என்ன ஆனாலும் அவனோட ஒய்ஃபை காப்பாத்தி ஆகணும்னு நினைச்சு உள்ள கால் எடுத்து வைக்கிறான். கார்த்திய அந்த பெரியவர் சித்தர் மலைக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க ஒரு குகைக்குள்ள சித்தரை பார்க்கறாங்க. அந்த சித்தருக்கு இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு எல்லாமே தெரியும். சித்தர் அவங்க கிட்ட அந்த பொண்ணோட உடம்புல இப்ப இருக்கிறது ஒரு ஆன்மா இல்ல, பல ஆன்மாக்கள் உள்ள இருக்குன்னு சொன்னதும் கார்த்தி ரொம்பவே காப்பாத்த வழி சொல்லுங்கன்னு கதறி கேட்கிறான். அப்ப அந்த சித்தர் ஒரு தீர்த்தத்தை எடுத்து இதை எப்படியாவது அந்த பொண்ணோட உடலுக்குள்ள செலுத்திரு, இது ரத்தத்துக்குள்ள கலந்ததும் அந்த ஆன்மாக்கள் போயிரும்னு சொல்றாரு. வேகமா அதை வாங்கிட்டே கிளம்புறப்ப சித்தர் கார்த்தியை கூப்பிட்டு ஒரு சின்ன வேல் எடுத்து ஒரு துணியில சுத்தி அவன் கையில தராரு. இது நீ போறப்ப உன்னை பாதுகாக்கும்னு சொல்லி தராரு. கார்த்தியும் அந்த காட்டுக்குள்ள வேகமா போய் இவங்க ஒளிஞ்சிருந்த இடத்த பார்க்கறான். அங்க நவீன் இல்ல. கண்டிப்பா அவன் ஃபேக்டரி உள்ள போயிருப்பான்னு நினைச்சு பயந்துட்டு ஃபேக்டரிக்குள்ள இவனும் போறான். வாடா நீயும் வந்துட்டியான்னு உள்ள இருந்து ஒரு பொண்ணோட குரல் சிரிச்சுட்டே சொல்லுது. இவனுக்கு உள்ள பயம் இருந்தாலும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸை எப்படியாவது காப்பாற்றணும்னு கதவை திறந்து உள்ள போறான். உள்ள நுழைஞ்சதும் ஒரு பெரிய சங்கிலியால நவீன் கட்டி இருக்கிறத பார்க்கறான். வேகமா ஓடி போய் அவனை எழுப்ப முயற்சி பண்றான். ஆனா அவன் மயங்கி இருக்கான். அப்ப வேகமா ஒரு உருவம் இவன் பின்னால வந்து நிக்கிறத பார்த்ததும் தன்னோட கையில வச்சிருக்கிற தீர்த்தத்தை எடுத்து இந்து மேல ஊத்த திரும்புறான். அப்ப அந்த உருவம் கார்த்தியோட கையை பிடிச்சிருது. இவனால கையை அசைக்க கூட முடியல. அப்ப அந்த உருவம் கார்த்தி மூஞ்சி கிட்ட வந்து இவனை பார்த்து சிரிக்குது. சிரிச்சுட்டே கார்த்தியோட கழுத்தை திடீர்னு பிடிக்குது. இவனை முறைச்சிட்டே தீர்த்த வச்சிருந்த கைய பிச்சு மேல வீசுது. கார்த்தி வலி பொறுக்க முடியாம அந்த இடமே இடிஞ்சு போற அளவுக்கு கத்துறான். அந்த தீர்த்தம் அந்த கையில இருந்து இவன் மேலேயே கொட்டி வீணாயிருது. கார்த்திக்கு அந்த கையில்லாத வலியை விட தீர்த்தம் தன் மேல கொட்டி வீணாயிருச்சேன்னு வேதனையில அழ ஆரம்பிக்கிறான். அப்பதான் கார்த்திக்கு ஒண்ணு தோணுது. அந்த சித்தர் கொடுத்த வேல் அவனோட பாக்கெட்ல அவனோட சேர்ந்து அதுவும் நனைஞ்சிருக்கிறத பாக்குறான். வேகமா அதை எடுத்து அவன் கழுத்தை பிடிச்சிட்டு இருந்த இந்துவோட கையிலேயே குத்துறான். தீர்த்தம் அவன் ரத்தத்துல பட்டதும் அவன் உள்ள இருக்கிற ஆன்மாக்கள் எல்லாம் அவளை விட்டு வெளியே வரத பாக்குறான். அது மட்டும் இல்லாம அந்த ஃபேக்டரி கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு அந்த இடமே காடா மாறுது. நவீன் மயக்கத்துல இருந்து முழிச்சு பாக்குறான். கார்த்தி கை இல்லாம ரத்தம் போயிட்டு இருக்கிறத பாக்குறான். கார்த்தி வலியோட இந்து மயங்கி இருக்கா, அவளை எழுப்புன்னு சொல்றான். 3 பேரும் அந்த இடத்த விட்டு உடனே போலான்னு நினைக்கிறாங்க. அவங்க எங்க தேடியும் தினேஷோட உடல் கிடைக்கல. வினோத்தும் தினேஷையும் நினைச்சு
ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. 3 பேரும் சோகமா கார்ல ஏறி எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அங்கிருந்து போறப்ப திடீர்னு கார் முன்னாடி யாரோ வந்து இடிச்சு நிக்கிறாங்க. 3 பேரும் அதிர்ச்சியில பாக்குறாங்க. முன்னாடி நின்னது தினேஷ். அதுவும் தன்னோட தலைய கையில வச்சுட்டு கார் முன்னாடி நிக்கிறத பார்த்து இவங்க எல்லாரும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுறாங்க.